ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேபி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வின் ட்ரா வந்து 774. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று அக்ஷயா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 065. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 510 இல்லைனா 570 நம்பர் எடுத்திருப்பேன். இதில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது 05. ஆனால் 2 நம்பருமே போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த மந்த் ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்று நம்பர் 065, அதுக்கு முன்னாள் நம்பர் 099. இதில் ஏ போர்ட் மட்டும் பார்க்குறீங்கன்னா முதல் நாள் 0, அதுக்கு அடுத்த நாளும் 0. இதே மாதிரி இந்த மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 949, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 952, அதுக்கு அடுத்த நாள் 495, அடுத்து இங்கே 574, 542, அடுத்து 555. இதிலெல்லாம் ஏ போர்ட் மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் 9, அதுக்கு அடுத்த நாள் 9, மூணாவது நாள்லேயும் இங்கே 9 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இதுலேயும் ஏ போர்ட் கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் 5, அதுக்கு அடுத்த நாள் 5, மூணாவது நாளும் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த செட்டு ரிசல்ட்லேயும் முதல் 2 நாள் ஓகேவா, ஃபஸ்ட்டு நாள் 0, அதுக்கு அடுத்த நாளும் 0, பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கும் 0 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் நம்பர் தான். ஏ போர்ட் மட்டும் ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து மூணாவது நாளும் அதே நம்பர் பாஸ் ஆகிடும். இங்கே 9, அதுக்கு அடுத்த நாள் 9, அதுக்கு அடுத்த நாளும் 9 பாஸ் ஆகிருக்கும். இங்கே ஏ போர்ட் 5, அதுக்கு அடுத்த நாள் 5னா அதுக்கடுத்து மூணாவது நாள்லேயும் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பரில் ஏ போர்ட் நம்பர் 0, அதுக்கு முன்னாள் நம்பரும் ஏ போர்ட் நம்பர் 0 இருக்கிறதுனால இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் 0 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 9658 இந்த நம்பர் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். இப்போ நம்மளுக்கு 965ன்னு இருக்குது, இல்லாத நம்பர் 38. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 38ன்ற நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த செட்டு ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு தான். இப்போ இந்த செட்டு ரிசல்ட்டு பார்க்குறீங்கன்னா 495, 665, 138, அடுத்துங்க 565, 384, 910, 734, 889. இப்போ 065, அதுக்கு முன்னாள் நம்பர் 099. இப்போ இந்த செட்டு ரிசல்ட் எல்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 9, 6, 5, 3, 8 இப்படி எடுத்திங்கனாலும் 6, 3, 8, இதுலேயுமே 9, 3, 8. இப்போ 9, 6, 5 எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3, 8. இப்போ 3, 8 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டு ரிப்பீட் ஆகிருக்கும். 9, 6 இருந்தால் 5, 3, 8, இல்லை 6, 5, 3, 8 இப்படி பார்த்தீங்கன்னா 9, 3, 8. இப்போ நேற்று நம்பர் அதுக்கு முன்னாள் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 9, 6, 5 எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் 3, 8. அதனால 3, 8ன்ற நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நான் போன வாரம் சொன்ன அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வின் 771வது டாலேருந்தே இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற அக்ஷயா 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 592 783 இந்த 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 592 738 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 769.9240 22225556. இப்போ இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 240. இதுலேருந்து 2 4 அப்படியே நம்மளுக்கு வந்து வின் ரிசல்ட்டில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து வின் 772வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான் எடுக்க சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னால் இருந்த அக்ஷயா நம்பர் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் 235 952. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்கு ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 235 952 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 485.748 90632918. இப்போ இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 489. இந்த 489லேருந்து 49 மட்டும் நம்மளுக்கு அடுத்த நாள் வின் ரிசல்ட்டில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து வின் 773வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான் எடுக்க சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னால் இந்த அக்ஷயா நம்பர் 565 734. இந்த நம்பருக்கு ரூட் எடுங்க. ரூட் 565 734 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 752.15290998572. இப்போ இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 529. 5 இல்லைனா 2 இல்லைனா 9 எடுத்தால் கூட போன வார ரிசல்ட்டில் 9 மட்டும் இங்கே சி போர்டில் பாஸ் ஆகிடும். இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வின் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின் 774வது டால். இதுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். 3 வாரத்துக்கு என்ன மெத்தட் எடுத்தோமோ அதே மெத்தட் தான். நேற்று அக்ஷயா நம்பர் 145065. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள்.
ரூட் 145065 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 380.8739949117. இப்போ இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 739. இப்போ இதுலேருந்து ரிசல்ட் பாஸ் ஆகலாம் ஏதாவது ஒரு நம்பர். அதனால் இந்த 3 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்துருப்பேன். 7 இல்லைனா 3 இல்லைனா 9. இப்போ இந்த 3வது மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா வின்வின் 771வது ட்ராலேருந்து இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்சுவலி 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுத்து பாருங்க. நாங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் இங்கே 240னா 2 4 இங்கே வின்வின் 771வது ட்ராவில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து வின்வின் 772வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருந்த அக்ஷயா நம்பர் 235952 இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 485 புள்ளின்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் 489ல் 49 மட்டும் நம்மளுக்கு வின்வின் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து போன வாரத்துலையும் இந்த மெத்தட் தான் இருந்தது. அதுக்கு முன்னால் இருந்த அக்ஷயா நம்பர் 56573 இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 752.15 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் வந்து 529. 529னா 9 மட்டும் போன வார ரிசல்ட்டில் சி போர்டில் இருந்து. இப்போ இந்த 3 வார மெத்தட் வச்சு தான் இன்றைக்கி வந்து வின்வின் 774வது ட்ரா. நேற்று அக்ஷயா நம்பர் 14506 இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 380.873 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2வது 3வது 4வது நம்பர் எடுத்தோம்னா 739. அதனால் இந்த 3 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 739, பி கால்குலேஷன் 0, சி போர்டில் 3 இல்லைனா 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எடுத்துருவோம்னா 703 708 303 308 903 908. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 70 30 90, பிசி வந்து 03 08, ஏசி பார்த்தீங்கன்னா 73 78 33 38 93 98. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் சார்ட்டு. அதுக்கடுத்து வின்வின் 771வது ட்ராலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லியிருக்கேன் நான். ஏ கால்குலேஷனில் 739, பி மெத்தடில் 0, சி போர்டில் 38, பாக்ஸு 703 708 303 308 903 908. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.